எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்சதேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தாயின் கருவறைகள் களவாடப்பட்டால் எதிர்கால மனித சமுதாயம் எப்படி இயங்கும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்க கண்டென்ட்ஸ். எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடம்புல ஃபுல்லாக ஆன்டிபாடிஸ், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஆன்டிபாடிஸ் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக செல்களால் உருவானது தானே, மொத்த அணுக்களால் உருவானதுனாலே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சொல்லலாம். இது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருளுக்கு செல்கள், அந்த பொருள் ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு செல் இருக்குது. ஒரு அணுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா, அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது ஒரு அணு, சரிங்களா. அந்த ஒவ்வொரு அணுவுக்குமே ஒரு உயிர் சக்தியை இயக்கக்கூடிய ஒரு செல் அப்படின்றது ஒவ்வொரு அணுவுக்கும் இருக்குது. அப்படின்னா அது ஒரு உயிர் பொருள்னு சொல்லுவாங்க, சரியா. அப்போ அதெல்லாம் உயிரினங்கள் அப்படின்பாங்க. அப்போ நம்ம பொருளையும் தாண்டி உயிரின வகையில் வந்துட்டோம். அப்போ பொருளை விட எது ரொம்ப முக்கியம், உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மொத்த பிரபஞ்சத்துலேயும். அந்த உயிரினங்களுக்காக தான் அந்த பொருள்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும், எல்லா பிளானட்ஸ்லேயும், எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த உயிரினங்கள் தினந்தனம் எந்த உயிராக வேணாலும் இருக்கட்டும், மனிதனாகவும் இருக்கட்டும், விலங்கினமாகவும் இருக்கட்டும், தாவரங்களாகவும் இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அது உயிர் வாழணும் அப்படின்னா தினந்தனம் அந்த செல்கள் உயிர் சக்தியை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ உயிர் சக்தியை எதை கொடுக்குது, செல்கள் தான் கொடுக்குது. அணு உயிர் சக்தியை கொடுக்க முடியாது. அணு தினந்தரம் அந்த பொருள் எல்லா பொருளுமே இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு தான் இருக்குது. நம்ம ஈர்ப்பு விசையில் பிடிச்சி வச்சுருக்கனால சுத்தாத மாதிரி நமக்கு தெரியுது. நம்மளும் சுற்றிட்டு தான் இருக்கும். சுற்றினா தான் இயங்க முடியும், சரிங்களா. சூரியனும் சுற்றுது, பூமி சுற்றுது, அது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சுற்றுறதுக்கான ஆற்றலை கொடுக்கறது தான் அணு கொடுக்கும், சரிங்களா. அணுக்கள், ஆட்டம்ஸ் கொடுக்கும். ஆனால் உயிர் வாழ்கிறதுக்கான ஆற்றல், தினம் உயிர் வாழ்ந்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணக்கூடியதுக்கான ஆற்றல் எதை கொடுக்கும், செல்கள் தான் கொடுக்கும். உயிர் செல்கள் அப்படின்பாங்க. செல்னா தெரியுங்களா, இங்கிலீஷில் செல்லு, தமிழ்ல செல்லுன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. நுண்ணுயிரின்னு நினைக்கிறேன், அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழில். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. செல்லுன்னு தான் தமிழ்லையும் போட்டிருப்பாங்க. சரி, அந்த செல்கள் என்ன பண்ணும், செல்லுடைய சிஸ்டம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது படிச்சுமே சில பேருக்கு புரியலை, சில பேர் படிக்கலை, அதனால புரியலை. அப்போ புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் +2 பயாலஜி படிச்சிருக்கேன், அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது அந்த செல்கள், ஒவ்வொரு செல்லுமே என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு செல்லையும் தினம் இன்னொரு செல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். அது எந்த செல்லாக வேணால் இருக்கலாம், நல்ல செல்லாக. செல்களுடைய குணங்கள் அது. ஒரு செல்லு இன்னும் செல்லும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறது. நமக்கு பார்க்குறதுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே என்ன நடக்குது, செல்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா இனப்பெருக்கம் செய்கிறது. ஒரு செல் இன்னொரு செல் கூட சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சு இன்னொரு செல்லை உருவாக்கும். இப்படியே அப்புறம் அந்த செல் அழியும் போது இன்னொரு செல்லை உருவாக்கிட்டு அழியும். இப்போ ஒரு செல் அழிய போகுது அப்படின்னா அதுக்கு தெரியும் அதோட கால அவகாசம். நம்ம ஒரு சின்ன புழு மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்கள் கண்ணுக்கு. அமீபா, பாரமீசியம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா அதெல்லாம் போய் எடுத்து பாருங்கள். 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா. அப்படி புரியலை அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வேணால் படம் வரைஞ்சி, செல்லெல்லாம் உட்காந்து படம் வரைஞ்சி பாகங்கள் குறித்து வீடியோ போடுறேன். அது அதெல்லாம் தேவையே கிடையாது, எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சது தான். அதில் எல்லாம் டைம் வேஸ்ட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட் ஆகும். உட்காந்து படம் வரைஞ்சி, இல்லைன்னா அந்த படத்தை உட்காந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி உட்காந்து எடிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும். அதுக்கு வாயிலே சொல்லிட்டேன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும், நான் சொல்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். இப்போ நீங்கள் அதை படிக்கிறீங்க, கூகுளில் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு அந்த படங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக புரியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்துமே நீங்கள் இப்படியே இருக்கீங்க. கர்ப்பப்பையை களவாட விடுறதுக்கு நீங்களே
ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க. அது களவாடுறனால உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டேஞ்சரஸ் உங்களுக்கு தெரியல. அதனால நான் உட்காந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிங்களா? இப்படியே எல்லா கர்ப்பப்பையும் பெண்களுக்கு போயிருச்சுன்னா, அடுத்து வந்து இனப்பெருக்கம், மனித சமுதாய இனப்பெருக்கம், சமுதாயத்துக்கான இனப்பெருக்கம்ன்றதே இருக்காது. அப்ப மனித சமுதாயம் அழிஞ்சு போயிடும். அது இருக்கலாமா? இல்ல அழிஞ்சு போலாமான்றது உங்க கையில தான் இருக்கு. அத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் ஒரு குழந்தைய பெத்துருக்கிறேன். அப்படி எனக்கு பார்த்துட்டு மனித சமுதாயம் அழிஞ்சா, என்னோட குழந்தையும் சேர்த்து பாதிக்கப்படுமே! அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில அழியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்ல அழிஞ்சிரட்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா எல்லாருடைய கர்ப்பப்பையும் குடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி. அப்போ அ அந்த செல்கள் அது இந்த டாபிக் முன்னாடி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? செல்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப ஒரு இது இடையில நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஒரு டாபிக் போனாலும், திருப்பி பழைய டாபிக்ல என்ன பேசிட்டு இருந்தோம்ன்றத நான் கொண்டு வந்துருவேன். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த செல்லுக்கு வருவோம். அந்த செல்கள்ன்றது தினம் தினம் இனப்பெருக்கம் செய்யும்னு சொல்லி எப்ப செய்யும்? அது அழிய போற ஸ்டேஜ்ல அது இனப்பெருக்கம் செய்யும். அது அழிய போகுதுன்னு அதுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா, இன்னொரு செல் கூட சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அழிஞ்சு போயிடும். அந்த செல் அத உருவாக்கி விட்ட செல்லு இன்னொரு வளர்ந்து சாப்பிடும், தூங்கும், சாப்பிடும், தூங்கும். அடுத்து இன்னொரு அது அழிய போகுதுன்னு தோணுச்சுன்னா, இன்னொரு செல் கூட சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அது செத்து போயிரும். இப்படி இது வந்து செல்களுக்குள்ள நடக்கக்கூடியது. சரிங்களா? அத ஒரு புழு மாரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா. அந்த புழு இன்னொன்னு புழு கூட இனப்பெருக்கம் செஞ்சு இன்னொரு புழுவ உருவாக்குது. இத்தன செல்கள் நம்ம உடம்பு ஃபுல்லா கோடிக்கணக்கான செல்கள் இயங்கிட்டு இருக்குது. அந்த ஒரு செல் இயங்காம போச்சுனா கூட நம்ம உடம்புல ஒவ்வொரு ஃபால்ட் அப்படின்றது ஏற்படும். அதுவே கர்ப்பப்பை பெண்களுக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் முடியும்போது, நீங்க நைட்டு தூங்கும்போது, உங்களுடைய இம்யூனிட்டி சென்டர் ஒவ்வொரு உடம்புக்குரிய இம்யூனிட்டி சென்டர் ஒவ்வொரு நாளும் நீங்க நைட்டு தூங்கும்போது, ஸ் அ அதனுடைய ரிப்போர்ட் முடிச்சு, இந்த உடம்பு இன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன பண்ணியிருக்கு, இந்த உடம்பு சரிங்களா? இந்த உடம்பு, மனசு, ஆத்மா உங்க உடம்புக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்க எனக்கு நான் சாப்பிட்டுட்டு, எனக்கு நான் தூங்கிட்டு, எனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு, அப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க உடம்ப பத்தியும் கவலை இல்ல, சமுதாயத்த பத்தியும் கவலை இல்ல, உலகத்த பத்தியும் கவலை இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்க உடம்புல என்ன பண்ணுது? உங்க உடம்புல உடல், மனம், ஆத்மா 3 விஷயம் இயங்கிட்டு இருக்குது. அந்த உடல், மனம், ஆத்மா இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்குன்றது நீங்க கண்டுக்காம அப்படியே தூங்கிட்டாலும், உங்க உடம்பு அத கவனிக்கும். உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் கவனிக்கும். எது கவனிக்கும்? இம்யூனிட்டி சென்டர் தான் கவனிக்கும். சரிங்களா? மூளையிலிருந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் இம்யூனிட்டி சென்டருக்கு போகும் நைட்டு தூங்கும்போது. சரிங்களா? சாரி இம்யூனிட்டி சென்டர்லேருந்து மூளைக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்படி என்ன கமெண்ட் ஸ்டோர் ஆகும்? இந்த உடம்பு இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கு? நீங்க அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்றாங்க. இன்னைக்கு நீங்க செஞ்சத என்னென்ன செஞ்சீங்கன்றத நீங்க மறந்துருவீங்க. உங்களுக்கு அழிக்கப்பட்டுரும் அந்த மெமரீஸ். அந்த பிரெயினுக்கு போகுதுன்னு சொன்னேன்ல அந்த கமெண்ட்ஸ் பிரெயினுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு செஞ்ச செயல்கள்ல தேவையில்லாததெல்லாம் பிரெயின் வந்து உட்காந்து அழிச்சிரும். அதனால நீங்க மறந்துருவீங்க. ஆனா, அந்த கர்ம கர்ம வினை பதிவுன்றது உடம்புல எல்லாருக்குமே இருக்குது. ஆத்மாக்குள்ள இருக்குது. அது வந்து நீங்க இந்த ஜென்மத்தில நீங்க செத்து போய் அடுத்த பிறவி எடுத்தாலும், நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இந்த எக்ஸாக்ட் டேட்ல இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்றத, அதுக்கான விளைவ வந்து நீங்க அடுத்த ஜென்மத்தில அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க. உங்களுக்குள்ள நீங்களே, "நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, உங்க ஆத்மாவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. உங்க ஆத்மாவுக்கு தெரியும். நீங்க போன ஜென்மத்தில ஏதோ ஒரு இது சம்மந்தப்பட்ட இப்ப நீங்க என்ன விளைவ அனுபவிக்கிறீங்களோ, அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கடா, அதுக்கு தான் நீ இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கன்னு ஆத்மா சொல்லிட்டு தான் இருக்கும். உங்க காதுல விழுகாத மாரி உலக மாயைகள்ல மனம் அப்படின்ற விஷயத்த கொண்டு அந்த ஆத்மா சொல்றது எல்லாத்தையும் நீங்க வந்து தட்டி கழிச்சு, மனம் தான் ஆத்மாவோட பெரிய ஆளு. ஆனா நீங்க என்னைக்கு மனத ஜெயிச்சு ஆத்மாவ பெரிய ஆள் ஆக்கிட்டீங்களோ, அன்னைக்கு நீங்க ஜெயிச்சுட்டீங்க. எல்லாமே சரியா பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க ஆத்மாவ வந்து தட்டி அமுக்கி வச்சுட்டு, மனச பெரிய ஆள் ஆக்கி விடுறீங்க. மனசு எல்லாமே தப்பு தப்பா தான் சொல்லும். ஆத்மா தான் எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லும். சரிங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஆத்மா சொல்லிட்டு இருக்கும். "ஏலே நீ தான்டா போன ஜென்மத்தில ஏதோ ஒரு தப்பு இது சம்மந்தப்பட்டது நீ பண்ணியிருப்ப." எக்ஸாக்ட்டா சொல்லலனாலும், அந்த பதிவுல எக்ஸாக்ட்டா ஸ்டோர் ஆகலனாலும், ஓரளவுக்கு ஸ்டோர் ஆனது சொல்லும். "நீ பண்ணியிருப்ப. அதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஆனா நம்ம அத கண்டுக்காம, "இல்ல என்ன சுத்தி இருக்கவங்கலாம் தப்பானவங்க. அதனால தான் நான் இத அனுபவிக்கிறேன்." மத்தவங்கள ப்ளேம் பண்றது. சுத்தி இருக்கிற
சூழ்நிலைகளை ப்ளேம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம உடம்புக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள், பண்ணால் போங்க, எனக்கு அது தேவையில்ல. ஆனால் நம்ம உடம்புக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்மளை நம்பி நம்மளுடைய ஃபேமிலின்றது இயங்கிகிட்ருக்கு. அப்போ நம்ம உடம்ப கரெக்டாக வச்சா தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த உடம்பு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கு, ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருக்கு, இல்லைன்னா தேவைக்கு விட அதிகமாக சாப்பிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு எனக்கு என்னன்னு தூங்கிடுவீங்க. ஆனால் இம்யூனிட்டி சென்டர்ன்றவே ரொம்ப மோசமானவன். அப்படியே போய் பிரெயினுக்கு போட்டு கொடுத்துருவான் நைட்டு தூங்கும்போது. சரிங்களா? இம்யூனிட்டி சென்டருக்குலாம் அறிவே இல்லை. அப்படின்னு நினச்சக்கூடாது. ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குது. ஒரு செல் உயிருக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த அறிவு போய் அங்கே போய் சொல்லும். அதோடைய பாஷையில் பேசும். உங்கள் பாஷையில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இதில் பேசினா தான் அது பேசுதுன்னு நீங்களாம் நினச்சக்கூடாது. அதுக்கு ஒரு பாஷை இருக்குது. மூளையும் உங்கள் இம்யூனிட்டி சென்டரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பாஷை இருக்குது. உங்களுடைய கண்ணுக்கும் உங்கள் மூக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அந்த மூக்குலேருந்து போகிற சுவாசம் உங்கள் கண்ணில், அந்த சுவாசத்தினுடைய ஒரு மூச்சு தான் உங்கள் ஒட்டுமொத்த உடம்பையும் இயக்குது. அப்போ நீங்கள் கண்ணை திறந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த மூச்சில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆற்றல் கண்ணுக்கு கொடுக்கணும். அப்போ தான் கண் பார்வை நல்லா தெரியும். மூச்சு தான் உடம்புல இருக்க அத்தனைக்கு இயங்குறதுக்கு, சரியாக இயங்குறதுக்கான ஆற்றலை கொடுக்கணும். அப்போ அந்த மூச்சு போயிட்டு எல்லாமே பேசும், நமக்கு தான் புரியாது. சரிங்களா? அப்போ இம்யூனிட்டி சென்டர், அப்போ மூக்குக்கும் கண்ணுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அதுவே பேசிக்கிட்டு அதனுடைய வேலையை அது கரெக்டாக பண்ணுது. வாய், இப்போ நான் உங்களுக்கு பேசணும், இந்தந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்றத பிரெயின் கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுக்குது. பிரெயினுக்கும் என் வாய்க்கும் தொடர்பு இருக்குது. என் வாய் வராமல் போச்சுன்னா நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அது உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அப்போ பிரெயின் என்ன பண்ணுது, வாய் ஆஃப் பண்ணி விடுதுன்னு அர்த்தம். நான் சொல்ல நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. அப்போ அங்கே ஒரு ஃபால்ட்டு நடந்திருக்கு. ஃபால்ட்டு பிரெயினால் நடந்திருக்கா, வாயினால் நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா, வாய்க்கு கொடுக்க வேண்டிய சில கட்டளைகளை பிரெயின் கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போது அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோன்னா வாயை நம்ம சரி பண்ணிவிட்டு சரியாக பேச முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துகிட்டு போய் இம்யூனிட்டி சென்டருக்கு வாங்க. சரிங்களா? இம்யூனிட்டி சென்டர்லேருந்து தினமும் ராத்திரி நீங்கள் தூங்கும்போது, நீங்கள் தூங்கினாலும் தூங்கலைனாலும் அந்த 11 மணி, ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு இம்யூனிட்டி சென்டர்ன்றது இயங்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பாடியிலையும், ஒவ்வொரு மனித உறுப்புகள்லையும், மனித உடல்லையும். சரிங்களா? எல்லா உடம்புலையுமே, நாய்க்குட்டியாக இருந்தாலும் பூனைக்குட்டியாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்குமே ராத்திரி 11 மணிக்கு இம்யூனிட்டி சென்டர்ன்றது அதோடைய வேலையை துவங்க ஸ்டார்ட் பண்ணிடும். என்ன பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி அதை சொன்னதே நான் ஒரு 5 தடவை சொல்லிட்டேன், திருப்பி அதை சொல்கிறேன். இன்றைக்கி முழுக்க இந்த உடம்பு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றத இங்கேருந்து மூளைக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை இங்கே தான் இருக்குது, அதனால் இங்கே கை வச்சு காட்டுறேன். அங்கே தான் இம்யூனிட்டி சென்டர் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதனால் இங்கே கை வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் உங்களுக்கு சரியாக புரியும். நான் சொல்கிறேன், நான் கை வச்சு காட்டாமல் இப்படி கையை கட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன்றதே வராது. அப்போ உங்களுக்கு சரியாக புரியாது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற இம்யூனிட்டி சென்டர்லேருந்து மூளைக்கு போய் சொல்லு, இதெல்லாம் இவன் பண்ணியிருக்கான், இவன் ஒழுங்காக சாப்பிடல, இல்லை ஒழுங்காக நிறையா அளவுக்கு மீறி சாப்பிட்டேன், அதனால இந்தந்த இடத்தெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இம்யூனிட்டி சென்டர் சொல்லிடும். பிரெயினுக்கு சொன்னால் தான் பிரெயினுக்கு புரிஞ்சு ஐயோ இவன் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுட்டு பிரெயின் தான் உங்கள் ஒட்டுமொத்த உடம்பை இயக்குது. சரிங்களா? பிரெயின் தான் அறிவு செயல்பட்டால் தான் நீங்கள் உயிர் வாழவே முடியும். சரிங்களா? அப்போ பிரெயின் என்ன பண்ணுன்னா, பிரெயினுக்கு இந்த உயிர் வாழ்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே இந்த உயிர் வாழ்கிறதுன்றது முக்கியம் இல்லைனாலும் பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பிரெயின் என்ன பண்ணுன்னா, அவன் இம்யூனிட்டி சென்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினில் நிறையா ஆன்டிபாடிஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பிரெயினில் இல்லை, உடம்பு முழுக்க சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஆனால் அதுக்கான அந்த ஆன்டிபாடிஸ்லாம் எழுப்பி விடுற கமெண்ட்ஸ் யார் கொடுக்கணும்னா, மண் வந்துருச்சு, காற்று. ஓகே, பிரெயினுக்குடைய அந்த ஒவ்வொரு எல்லா ஆன்டிபாடிஸ்னால் என்னது, உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை போய் டக்குன்னு சரி பண்ணுறதுக்கு சில செல்களை அனுப்பி அதை சரி பண்ணும். உங்கள் உடம்பே அதை சரி பண்ணிடும். அது சரி பண்ண முடியாத பட்சத்தில் தான் உங்கள் உடம்புல இருக்க ஆன்டிபாடிஸ் ரொம்ப வீக்காக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஊசி, இன்ஜெக்ஷன், அப்புறம் மாத்திரை, மருந்து இது மூலயமா
ஆன்டிபாடிஸை உள்ளே அனுப்பி நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தில் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே தான் ஒரு பிரெயினுன்றது பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இம்யூனிட்டி சென்டரை செயல்படுத்தக்கூடிய வேலைகள். மற்ற வேலையெல்லாம் எப்பயுமே இயங்கிட்டு தான் இருக்கும். இம்யூனிட்டி சென்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் கொடுத்தா தான் பிரெயின் வந்து அது என்னென்னு பார்க்கும். அப்போ இதெல்லாம் நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கெங்கெல்லாம் இவன் உடம்புல இவன் சரியாக சாப்பிடாதனால அல்லது தேவைக்கு மீறி சாப்பிட்டனால இந்தந்த இடம்லாம் பாதிக்கப்படுது. அப்போ அதெல்லாம் நான் பிளாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதோடைய வேலை போய் அது பார்த்துக்கிட்டு இருக்கும். அது பிளாக் பண்ணி தான் தீரும். அதோடைய வேலையே அதுதான். அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பிரெயின் சொல்லிடுச்சுன்றதுக்காக இம்யூனிட்டி சென்டர் பயந்துக்கிட்டு பிளாக் பண்ணாமலாம் இருக்காது. பிளாக் பண்ணலைன்னா அதுக்கான வேலை இல்லை. அப்புறம் அது இம்யூனிட்டி சென்டர் செத்து போயிடாது. அது வாழணும். அப்போ அதுக்குரிய வேலையை அது பண்ணணும். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் வந்து ஒரு உயிராக மதிச்சிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் தப்பு பண்ணணும்னு நமக்கு தோணாது. நம்ம உடம்புல இருக்கிற செல்களையே நம்ம சரியாக பார்த்துக்க தெரிலனா மொத்த சமுதாயத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்குவோம்? ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே எப்படி பார்த்துக்க முடியும்? எல்லாமே செல்களால் இருக்கிற உயிர்கள் தானே இந்த உலகத்தில் எல்லாருமே. அப்போ உங்கள் செல்லில் இருக்கிறதையே நீங்கள் பார்த்துக்க தெரில, இப்போ மற்றவங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு உயிர் மதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. உங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்றத நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ அந்த உடம்பு என்ன அந்த இம்யூனிட்டி சென்டர் போய் பிளாக் பண்ணுதுல, இந்த கதைக்கு வருவோம். இப்போ பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மூளை தான் பயப்படும். இம்யூனிட்டி சென்டர் எதுக்கும் பயப்படாது. எல்லாத்துக்கும் துணிச்சலாக இருப்பேன் அவன். சரிங்களா? அது வந்து ரொம்ப கடவுள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதை பற்றியும் கவலை கிடையாது. என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இவன் வந்து இந்த உடம்புக்காரன் வந்து கரெக்டாக இல்லை, சரியாக சாப்பிடல அல்லது தேவைக்கு மீறி சாப்பிட்ட தப்பு பண்ணது அவன். அப்போ அதுக்கான தண்டனை வந்து அவன். அப்போ இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணாதான் எந்த இடமா வேணால் இருக்கலாம், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் உடம்புல இந்தந்த இடங்களெல்லாம் பிளாக் பண்ணாதான் அவனுக்கு அது புரிய வரும். அப்போ நாளைக்கு கரெக்டாக சாப்பிடுவான் அப்படின்றது இம்யூனிட்டி சென்டருக்கு கொடுத்துருக்குற வேலை. அப்போ அது போய் பண்ண அப்போ எதுக்கும் அது வந்து பயப்படாது. லஞ்சம் வாங்கிட்டு நீங்களாம் வெளியே பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்தமாரி இம்யூனிட்டி சென்டர்லாம் பண்ணாது. சரி, அப்போ பிரெயின் தான் பயப்படும். நாளைக்கு இந்த இந்த மனுஷன் வந்து படுத்துட்டியா, நாளைக்கு எந்திரிச்சு உயிர் வாழணும், அப்போ தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றதுக்கு பிரெயின் தான் பயப்படும். சரிங்களா? பயப்பட்டுட்டு என்ன பண்ணும்னா அது உடம்பு முழுக்க இம்யூனிட்டி செல்ஸுன்றதை தாண்டி ஆன்டிபாடிஸ்ன்னு ஒன்று இருக்குது. டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து அது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது வெளியேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இம்யூனிட்டி சென்டர் அப்படின்றது சென்டரில் இருக்கிற செல்ஸுன்றது நம்ம அம்மா வயிற்றுலேருந்து நம்ம உருவாகும்போது நமக்கு கிடச்சது. சரிங்களா? ஆனால் டெய்லி அதுக்கப்புறம் நம்ம பிறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் ஆன்டிபாடிஸ். அது வந்து ஏதாவது நம்ம உடம்புல பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்கெல்லாம் வேகமாக சேர்ந்து வேலை பார்த்துட்டு பேக்கப் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு ஃபால்ட் ஆகும்போது ஒரு பேக்கப், அந்த பேக்கப்பை வந்து போய் என்ன பண்ணும்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுச்சுன்னா இனி பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்போ பேக்கப் இல்லைன்னா ஒரு செல்ஃபோன் மட்டும் இல்லை, ஒரு மனுஷனாலே வாழ முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு இம்யூனிட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் அடுத்து என்ன சொல்ல போகிறேன், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குல்ல. அப்போ பிரெயின் என்ன பண்ணுவான்னா அந்த உடம்பு முழுக்க எல்லாம் எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணலாம் ஆன்டிபாடிஸை. ஒவ்வொரு செல்கள்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்றத. உடம்பு முழுக்க எங்கெங்கெல்லாம் அவன் அந்த இம்யூனிட்டி சென்டருக்காரன் எந்தெந்த உடம்புல எந்தெந்த பிளேஸெல்லாம் பிளாக் பண்ண போகிறேன்னு சொன்னானோ அந்த பிளேஸுக்குரிய ஆன்டிபாடிஸ்னு ஒன்று இருக்கும். இப்போது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ரத்தத்துக்கு உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு வந்து சரியாக மதிப்பு கொடுக்கல இந்த உடம்புக்காரன். சும்மா எல்லாத்துக்கும் கொந்தளிச்சு எழுந்துக்கிட்டு பிளட் ப்ரெஷர் வர வைக்கிறான். அதனால நான் வந்து ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பிரெயின் பயந்துட்டு என்ன பண்ணுன்னா ஹார்ட்டுக்குரிய ஹார்ட் ஃபங்க்ஷனை செயற்கையாக அது வந்து இயங்க வைக்கணும். ஏன்னா இயற்கையாக இருக்கக்கூடியவன் வந்து போராட்டம் நடத்துகிறான்.
நான் இனிமே என் வேலைய பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த உடம்புக்காரனே பண்ணல. நான் மட்டும் எதுக்குடா கவலைப்படணும்? அப்படின்னு சொல்றான். அப்ப பிரெயின் அதுக்கு தான் அறிவுன்றது வேணும் ஒரு மனிதனுக்கு. அவன் வந்து விழிப்புணர்வா இருந்தாலும் இல்லனாலும், அவனுக்கே அவன பத்தி கவலை இல்லனாலும், அறிவு வந்து அவன் பிரெயினுன்றது கரெக்ட்டா இயங்கணும். சரிங்களா? நம்மளே நம்மள கண்டுக்கிற நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியலனாலும், நம்ம பிரெயினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு எது கரெக்ட்டா இருக்கணும்? மூளை அப்படின்றது மூளை செல்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எப்பயுமே கரெக்ட்டா இயங்கிருச்சு அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஹார்ட்லயே ஒரு பிரச்சனை வந்தாலும் மூளையோட செல்கள் கரெக்ட்டா இயங்குச்சுன்னா, அதுக்குரிய அ அத திருப்பி சரியா இயங்க வைக்கிறக்கூடிய பேக்கப் பண்ணக்கூடிய விஷயங்கள அது நமக்கு எடுத்து சொல்லும். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதுல இந்த சாப்பாடு நீ சாப்பிட்டேன்னா, திருப்பியும் உன் ஹார்ட்ட இயங்க வைக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள அது நமக்கு வந்து சொல்லிட்டே இருக்கும். அறிவு தானே நம்மகிட்ட பேசுது. எனி டைம் பேசிட்டே இருக்கு. மனசாட்சி பேசுதுன்னு சொல்றோம்ல. மனசாட்சின்னு வச்சுக்கோங்க, அறிவுன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. அது மூளையிலேருந்து தான் நமக்கு வந்து இயங்குது. அது சொல்லும். அ அப்ப மூளை இயங்கிட்டே தான் இருக்கும். மூளையுடைய செல்கள் சரியா இயங்கல அப்படின்னா, உங்க ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளமே இருந்தாலும் அது உங்ககிட்ட வந்து சொல்லாது. சரிங்களா? எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? ஹார்ட்ல வலிய குடுத்து கம்யூனிகேட் பண்ணும். வலிய குடுத்தே சில நேரங்கள்ல கம்யூனிகேட் பண்ணாது. பண்ணாம அப்படியே இறுகுத்தன்மை வச்சு, அது சரியா இயங்காம டெய்லி ஹார்ட் போய்க்கிட்டு இருக்குன்றதே புரிய வைக்காம, இறுகிட்டே இருக்கும். ஆனா, ஒரு நாள் நமக்கே தெரியாம போய் சேர்ந்துருவோம். ஏன் போய் சேர்ந்தோம்னு சொல்லி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்தனால அவங்க வந்து உயிரிழப்புன்றது ஏற்பட்டுருச்சுன்னு அப்புறமா நமக்கு சொல்லுவாங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. இத முன்னாடியே நமக்கு சொல்லியிருந்தா, நம்ம சரியா அத ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம உயிர நம்மளே காப்பாத்தியிருக்கலாம். அது அது காரணம் என்ன? நமக்கே ஒரு வலிய கூட இந்த ஹார்ட்ல வந்து குடுக்கல. ஹார்ட் தான் அத சொல்லணுமானா, பிரெயின் சொல்லணும். பிரெயின் தான் அந்த வலிய வந்து அந்த அவேர்னஸ நமக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பிரெயின் சரியா இயங்கி, அந்த வலிய நமக்கு ஹார்ட்ல குடுத்துருந்துச்சு அப்டின்னா, வலி வந்தா என்ன பண்ணுவோம்? பயந்துகிட்டு, ஐயோ! என்னமோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போவோம். வலியே வரலன்னா, இறுகி இறுகி போயிருது. டெய்லி நீங்க சாப்பிடுற சாப்பாடு, உங்களுடைய பழக்கவழக்கங்கள் சரியா இல்லனாலும், நீங்க வந்து உடம்ப இறுக வைக்கிற மாரி ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, உங்க உடம்புக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனைய உங்களுக்கே புரிய விடாம உங்க உடம்பு வந்து இறுகி இறுகி வச்சுருது. அது எத்தன நாளைக்கு நடக்கும்? அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. அந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னா, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். அப்ப ஒண்ணுமே இல்லாம ஆகும்போது, உங்க பாடில எதெல்லாம் நீங்க வந்து இறுகி வச்சிருந்தீங்க, எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியாம எதெல்லாம் இறுகி வச்சிருந்தீங்களோ, அது எல்லாம் அதோட வேலைய ஒரு செகண்ட்ல ஸ்டாப் பண்ணிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணா கூட நமக்கு தெரிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணாம உடம்பு இறுகி போயிருச்சு உங்களுக்கு. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது ரொம்ப டேஞ்சர். அது திடீர்னு மொத்தமா ஸ்டாப் ஆயிடும். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து, அதில நம்ம காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்குள்ளேயுமே ஹார்ட் அட்டாக் வந்து அப்பயே முடிஞ்சிருவோம். மயக்கம் அடைஞ்சு அப்படியே போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? என்ன பிரச்சனைன்னே நமக்கும் தெரியாம, மத்தவங்களுக்கும் தெரியாம. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரியாம இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, உடம்பு ஃபுல்லா உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்க. அப்ப தான் தெரியும், இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தே ஹார்ட்ல வந்து பல பல காலமா பிரச்சனை இருந்திருக்கு. இத அவங்க கவனிக்கல. எப்படி கவனிக்காம இருப்பாங்க? வலி வந்திருந்தா கவனிச்சிருப்பாங்க. வலி வரல. வலி வராம பண்ணது யாரு? இப்ப மூளை செல்கள் சரியா இயங்கல. அதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிரும். அப்ப ஒரு மனுஷனுக்கு மூளை செல்கள்ன்றது தான் ரொம்ப முக்கியம். வேற எந்த செல்லுமே இல்லைனாலும் திருப்பி திருப்பி வெளியிலருந்து எடுத்துக்கக்கூடிய சாப்பாடுனால நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். ஆனா மூளை செல்கள்ன்றது அழிஞ்சு போச்சுன்னா, திருப்பி புதுப்பிக்க முடியாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அதே மாதிரி தான் இம்யூனிட்டி சென்டரும். இம்யூனிட்டி சென்டர் ஒரு தடவ உங்க பாடியில அழிஞ்சு போயிருச்சு. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மையம் அப்படின்றது அழிஞ்சு போயிருச்சுன்னா, மொத்த ஆன்டிபாடிஸு உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டிய குடுக்கக்கூடிய பூஸ்டப் செல்ஸ் எல்லாம் எங்க போகும்? போறதுக்கே இடம் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? உடம்பு முழுக்க அது இஷ்டத்துக்கு எனக்கு என்னான்னு இயங்கும். அதனால பல வலிகளையும், வேதனைகளையும் நம்ம உடம்பு சுமந்துகிட்டே இருக்கும். 4 பேர் உதவி இல்லாம நம்மளால வாழ முடியாது. சரிங்களா? அப்ப அந்த இம்யூனிட்டி சென்டர் லேடீஸ்க்கு எங்க இருக்கு? கர்ப்பப்பையில இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த அந்த ஹார்ட் கதைக்கு வருவோம். அப்ப அந்த மூளை என்ன பண்ணும்னா, இப்ப அந்த மூளை செல்கள் தப்பு தப்பா இயங்குதுன்னா என்ன ஆகும்?
அறிவுன்றத விடுங்க. அறிவுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத வேணா வச்சுக்கோங்க. ஆனா மூளையில இருக்கக்கூடிய செல்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து தப்பு தப்பா ஃபங்ஷனுக்கு போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்னா, லங்ஸுக்குரிய இம்யூனிட்டி செல்ஸ வந்து அது அனுப்பும். லங்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அத சரிப்படுத்துறதுக்கு லங்ஸுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ உடம்பு அங்கங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இந்த மூளை ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை எங்க? ஹார்ட்ல இருக்கு. ஹார்ட்ல ஒரு பிரச்சனை. இது யாருக்கு தெரியும்? இம்யூனிட்டி சென்டருக்கு உங்க ஒட்டுமொத்த உடம்புல என்னென்ன பிரச்சனைன்றது தெரியும். மூளைக்கு தெரியும். உங்க ஒட்டுமொத்த உடம்புல என்னென்ன பிரச்சனைன்றது. ஆனா தெரிஞ்சும், அது தப்பான கமெண்ட்ஸ் குடுக்குது அப்படின்னா, தெரியும். தெரிஞ்சாலும் அதுக்கு புரியல. தெரியும்ன்றது வேற, புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. 2ம் வேற வேற. சரிங்களா? 2மே ஒரே அர்த்தம்னு நெனச்சுக்காதீங்க. தெரியும்ன்றது டீஃபால்ட்டா இதுல என்னென்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா புரிஞ்சுக்கிறதுனா, இதுல டீஃபால்ட்டா இதெல்லாம் இருக்கு. இதுல இந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணா, இது எல்லாமே பாதிக்கப்படும். அப்படின்றது புரிஞ்சுக்கிறது. அப்ப இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, நான் வேணுன்ட்டே இந்த தப்பு பண்ணுவேன். எனக்கு பல பிரச்சனை. அதனால இத நான் வந்து கண்டுக்காம இருப்பேன். அப்ப இது பாதிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. அப்படின்றது தான் புரிஞ்சுக்காம பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் பாதிக்கப்படும். எனக்கு பல பிரச்சனை இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துல நான் இத வந்து கரெக்ட்டா பண்ணுவேன். அப்படின்றது தான் உண்மையிலே புரிஞ்சுக்கிறது. அது எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ம். தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. அப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், தெரிஞ்சுக்கவும் செய்யணும், புரிஞ்சுக்கவும் செய்யணும். வெறும் தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை தான். வெறும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்காம இருந்தாலும் பிரச்சனை தான். வெறும் புரிஞ்சுக்கிட்டு ஆனா தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை தான். இப்போ நீங்க படிக்காதவங்க, உங்க உடம்புல என்னென்ன நடக்குதுன்றதே புரியல அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. என்னென்ன பிரச்சனை, நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றது நமக்கு தெரியாது. அதனால உடம்புல என்னென்ன பாதிப்பு ஏற்படும்ன்றதும் தெரியல. அது நீங்க படிக்கவே இல்ல. புக்ஸ்ல தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அனுபவத்திலேயே படிச்சிருக்கணும். அப்ப புக் எடுத்து படிக்காதவங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ ஒரு மூலியமா தெரிஞ்சுக்காதவங்கள தான் நான் படிக்காதவங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? நீங்க புக் எடுத்து படிச்சிருந்தாலும், அப்ப நீங்க அத புரிஞ்சுக்காம திருப்பி திருப்பி எப்பயும் போலவே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நீங்களும் படிக்காதவங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? படிச்சு டிகிரி குடுத்துட்டாங்க, அதனால இவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்போ தெரிஞ்சுக்கிறதுன்றது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். புரிஞ்சுக்கிறதுன்றது அந்த அறிவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே, இத வச்சு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது புரிஞ்சுக்கிற சம்மந்தப்பட்ட விஷயம். அதே தான் பாடிக்கும். பிரெயின் செல்ஸ்க்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பிரெயின் செல்ஸ்க்கு எல்லாமே தெரியும். உங்க உடம்புல என்ன பிரச்சனை, உங்க சமுதாயத்தில என்ன பிரச்சனை, உங்கள சுத்தி என்ன நடக்குது, என்னலாம் நடந்தா நல்லாயிருக்கும், என்னெல்லாம் நடக்காம இருந்தா நல்லாயிருக்கும், எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்போ இந்த பிரெயினோட செல்கள் சரியா இயங்காம போயிருச்சு. செல்கள் சரியில்லாம இயங்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஹார்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது பிரெயினுக்கு தெரியும். இம்யூனிட்டி சென்டர் ஆல்ரெடி போய் ரிப்போர்ட் பண்ணிருச்சு. முந்தா நேத்து நைட்டு ரிப்போர்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரெயினுக்கு பிரச்சனை. பிரெயினுடைய செல்கள் சரியா இயங்கல. அதுக்கு நம்ம சரியான சாப்பாடு எடுத்துக்கலன்ற காரணமா கூட இருக்கலாம். அது என்ன ஒரு காரணமோ, ஆனா பிரெயின் செல்கள் சரியா இயங்கல அப்படின்னா, பிரெயின் என்ன பண்ணும்னா, ஆனா பிரெயினுக்கு தெரியும். அது சொல்றது பிரெயினுக்கு கேட்கும். புரிஞ்சிரும். சரிங்களா? ஓகே, இது வந்து சொல்லிருச்சு. அப்ப நம்ம ஆனா என்ன சொல்லுச்சுன்றத கவனிக்காது. என்னமோ சொல்லுது, அது வந்து தப்பா புரிஞ்சுக்கும். மூளையில இருக்கிற செல்கள் என்ன பண்ணும்னா, இம்யூனிட்டி சென்டர் வந்து ஹார்ட்ல பிரச்சனைடா, கவனிடா, நான் ஹார்ட்ட பிளாக் பண்ண போறேன்டான்னு சொல்லிட்டு, அதோடைய வேலைய அது பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப பிரெயின் தான் வேலை செய்யணும். பிரெயின் காதுல என்ன கேட்டிருக்கும்னா, பிரெயினுக்கு ஒரு காது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. பிரெயின் காதுல என்ன கேட்டிருக்கும்னா, லங்ஸ்ல பிரச்சனை, நுரையீரல்ல பிரச்சனைன்னு இம்யூனிட்டி சென்டர் சொல்லியிருக்கு. இப்போ நுரையீரலுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல உடம்புல, அத வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் குடுத்து, அத வந்து எழுப்பி விட்டு இயங்க சொல்லுவோம். அப்ப லங்ஸ சரி பண்ணிருச்சுன்னா, இப்ப இந்த உடம்புக்காரனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு கரெக்ட்டா எந்திரிச்சு அவன் வேலைய பார்ப்பான். அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அடுத்த வேலைக்கு போயிரும். அடுத்த வேலை உடம்புல நெறையா இயங்கணும்ல, அந்த வேலைக்கு போயிரும். மத்த உறுப்புகளை இயக்குற வேலைக்கு. ஆனா அப்பயுமே அது கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது, ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்றது. இதனால என்ன ஆகும்? ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ஆன்டிபாடிஸ்லாம் லங்ஸுக்கு போய்க்கிட்டு இருக்கும். ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ஆன்டிபாடிஸ் லங்ஸுக்கு போய்க்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? லங்ஸுக்கு அது தேவையே இல்ல.
சரிங்களா? அப்போ சுவாச கோளாறு ஏற்படும் சம்மந்தமே இல்லாமல். சும்மா இருப்போம் நம்ம வாழ்க்கையில், எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிலேருந்து வந்திருக்காது, உள்ளுக்குள்ளே இருந்து வந்திருக்காது. சும்மாவே சுவாச பிரச்சனை ஏற்படுதுன்னா இந்த மூளை வந்து ஹார்ட்டில் இருக்க வேண்டிய பிரச்சனையை லங்ஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் கொடுத்தனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பாடியில் நடந்து என்ன பிரச்சனையோ அவங்க உடம்புல இந்த பிரச்சனை இருக்கிறதே கவனிக்காமல் ரொம்ப நாளாகவே அவங்க வாழ்க்கையை புரியாமல் வாழ்ந்துட்டு கடைசி ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவங்க, போய் காப்பாற்றவே முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது அது காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து வெளியில் இருக்கிற டாக்டர்ஸோ அதெல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம உடம்புல மூளை செல்கள் சரியாக இருந்துருச்சுன்னா நம்ம வெளியில் இருக்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பொழைச்சி வந்துடலாம். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு சரியாக கிடைச்சாலும் பிரெயின் வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி சரியான கமெண்ட்ஸை உடம்புக்கு கொடுக்கலை அப்படின்னா உடம்பு கோவிந்தா கோவிந்தா தான். ஓகேங்களா? அப்போ லங்ஸுக்கு போய்கிட்டே இருக்குது. லங்ஸுடைய ஆன்டிபாடிஸ் சம்மந்தமே இல்லாமல் லங்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு இடம், இப்போ உங்கள் உடம்பு, இப்போ ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் நான் கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுறேன்னா, எங்கெங்கேயோ உடம்புல உங்கள் வீட்டில் எல்லா இடமே குப்பையாக இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு நான் கிறுக்குத்தனமாக ஏற்கனவே நீட்டாக இருக்குல்ல அந்த இடத்தையே டெய்லி கூட்டிகிட்டே இருக்கேன். எனக்கு தேவை வந்து வீடு கூட்டிட்டேன். டெய்லியும் எனக்குரிய வேலை வீடு கூட்டுறது. வீடு கூட்டுறதுன்றதே எதுக்கு? வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. அதுக்காக வீடு கூட்டுறது. சும்மா செய்யணுமேன்றதுக்காக அந்த வேலையை வந்து எல்லோரும் நமக்கு கொடுக்கல. அப்போ நான் என்னுடைய வீடை வந்து டெய்லி கூட்டிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ஏற்கனவே அங்கங்கே குப்பை இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு ஏற்கனவே நீட்டாக இருக்குல்ல அந்த இடத்த போய் தினமும் கூட்டிகிட்டு நான் கூட்டிட்டேன் அப்படின்னு வந்து டெய்லி சொல்கிறது. இது எத்தனை நாளைக்கு இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த ஏமாத்து வேலை எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும்? நம்மளையும் மீறி இதிலேருந்து நமக்கு பிரச்சனை உருவாகும். எப்போ? இந்த குப்பையெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் பெரிய காற்றடிச்சு வீடு முழுக்க பரவுற வரைக்கும். காற்றே அடிக்கலை. காற்று உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் காற்று பயங்கரமாக அடிக்கும்போது இந்த குப்பையெல்லாம் பயங்கரமாக காற்றடிச்சு இந்த குப்பையெல்லாம் வீடு முழுக்க பரவும்போது அப்போ கேட்பாங்க, நீ இத்தனை நாளாக என்ன கூட்டின? இவ்வளோ குப்பை இருக்குதே, அப்போ டெய்லி கூட்டினேன்னு போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதனால பாதிக்கப்பட போகிறது யார்? அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே. எல்லாருக்குமே வந்து டஸ்ட் அலர்ஜி வந்துடும். ஒழுங்காக கூட்டாமல் குப்பையாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியாமல் நம்ம மறைச்சி மூலையில் குமிச்சு வச்சுட்டு அதுக்கிட்ட ஒரு டப்பாவை போட்டு மறைச்சி எல்லா இடத்துலையும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு எந்த இடம் நீட்டாக இருக்குதோ அந்த இடத்தையே டெய்லி கூட்டிகிட்டு ஏமாற்றிட்டே இருந்தோம்னா பயங்கரமாக காற்றடிக்கும் போது காட்டி கொடுத்துரும். எல்லா குப்பையும் வெளியே வந்துடும். அதனால் நம்மளுக்கும் டஸ்ட் அலர்ஜி வரும். எல்லாருக்கும் சேர்ந்து டஸ்ட் அலர்ஜி. அதனால் உயிரே போகக்கூடிய அளவுக்கு டஸ்ட் அலர்ஜி கூட ஏற்படலாம். என்ன வேணால் நடக்கலாம் நம்ம ஒரு பண்ண சின்ன தப்புக்காக. அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் லங்ஸ் ஆல்ரெடி பியூரஸ்ட்டாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஆன்டிபாடிஸை போட்டுகிட்டே இருக்கனாலே ப்ராப்ளம் வரும்ல. கரெக்டு தானே? ஆல்ரெடி சுத்தமாக இருக்கிற லங்ஸை நீ ஏன்னா திருப்பி போய் சுத்தப்படுத்துகிற அப்படின்னு. அதனால லங்ஸுக்கு பிரச்சனைகள் வந்து ஏதேதோ ஆகிடும். சரிங்களா? ஆனால் இந்த பக்கம் ஹார்ட்டுக்கு பிரச்சனை டெய்லி இம்யூனிட்டி சென்டர் சொல்லிட்டு அது பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரெயினை தான் கவனிக்காமல் போயிடுச்சுல. ஹார்ட்டை விட்டுட்டு லங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்குது. லூஸு பிரெயினாக இருக்கும் போல். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடும்னா இம்யூனிட்டி சென்டர் மொத்தமாக ஹார்ட்டை பிளாக் பண்ணிவிடும். ஃபஸ்ட் கொஞ்சமாக பிளாக் பண்ணுது. இந்த பிரெயின் கடைசி வரைக்கும் கவனிக்கவே இல்லை அப்படின்னா மொத்தமாக பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம உயிர் போயிடும். அப்புறம் பிரெயினும் போய் சேர்ந்துடும். பிரெயினுன்ற ஆளே அங்கே இருக்காது. இப்போ பிரெயினை குத்தம் சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதனால் பாதிக்கப்பட்டது யார்? பிரெயினை விட நம்ம தான். நம்மளோட உயிர் போயிடுச்சு. நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம். அதுவும் பாதிக்கப்படுது, எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா முதல்ல மூளை செல்களை கரெக்டாக வச்சுக்கணும். சரிங்களா? செகண்ட் எதை கரெக்டாக வச்சுக்கணும்? இம்யூனிட்டி சென்டரை கரெக்டாக வைக்கலைன்னா இம்யூனிட்டி சென்டர் வந்து மூளை கூட போராட்டம் நடத்தி தன்னுடைய வேலை செய்யாமல் எல்லா உறுப்புகளையும் பிளாக் பண்ணி ஒரே நிமிஷத்தில் நம்மளை போட்டு தள்ளிடும். சூசைட் மாதிரி நமக்கு எதிராக நம்ம உடம்பே செயல்படுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ அதுக்கு நம்மளே துணை போகிறோம்.